நெருக்கமாக பழகிய ஒருவருடைய நினைவுகளை மீட்பதற்காக என்னை அழைத்த போது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார். பழைய நினைவுகளை சமகால அரசியலோடு தொட்டு செல்லுங்கள் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். மிக நெருக்கடியான இக்கட்டான ஒரு விவகாரம். ஒரு பலருக்கு தெரியுமோ தெரியவில்லை, என்னுடைய 35-40 வருட பத்திரிகை கால அனுபவத்திலே ஒரு 20 வருடம் தேசத்தின் புகழ் அண்ணன் பாலசிங்கம் அவர்களோடு ஒரு நண்பனாக, பத்திரிகையாளனாக, ஒரு மகள் போல, ஒரு சகோதரனாக பல மட்டங்களிலே பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனக்கும் அவருக்கும் இருக்கின்ற ஊடாட்டத்துக்கு காரணம் என்ன என்று நான் இன்று வரை தேடி பார்க்கிறேன். கடந்த பிறப்பினுடைய தொடர்பாக இருக்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களிலே மிக நெருக்கமானவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இந்த யுத்த காலத்திலே அவர் அடையாளம் கண்ட ஒரு பத்திரிகையாளர்களை நான் அறிவேன். நீங்கள் சொன்னால் நம்புவீர்களோ தெரியவில்லை, அவர் இங்கே கவிதை வாசித்தவர்கள் சீனி அவர் உயிரை பறித்தது என்று சொன்னார். அதுவல்ல காரணம். அவருக்கு அவருடைய மரணத்துக்கு காரணமாக அடைந்தது புற்றுநோய். அவருக்கு சர்க்கரை வியாதி காரணமாக அவருடைய ஒரு சிறுநீரகம் செயலிழந்து மாற்று சத்திர சிகிச்சை மூலம் சிறுநீரகம் புதிதாக பொருத்தப்பட்ட காலத்திலே அவருக்கு அளிக்கப்பட்ட மருந்துகளுடைய வீரியம் காரணமாக அவருடைய வயிற்று பகுதியிலே திடீரென புற்றுநோய் தொற்றுக்கொண்டது. அது அடையாளம் காணப்பட்ட போது அது அவருடைய உயிரை காவு கொள்கின்ற எல்லையை நோக்கி சென்றுவிட்டது. அவருக்கு 6 முதல் 8 கிழமை அந்த புற்றுநோய் அடையாளம் காணப்பட்ட போது அவருடைய லண்டன் வைத்தியர்கள் 6 முதல் 8 வார காலங்கள் கொடுத்தார்கள். அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியில் வந்தவுடன் முதலடைக்க தொலைபேசி அழைப்பு எனக்கு. என்னிடம் அதை பரிமாறிக்கொண்டார். நான் ஒரு ஷொக்கில் இருந்தேன். என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். என்னுடைய உயிர் பிரியும் வரை தயவு செய்து லண்டனில் வந்து என்னோடு நிற்பாயா? அப்போது என்னுடைய நிர்வாக இயக்குனர் உதயன் பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனர் சரவணபவன் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. அவரிடம் நான் தொலைபேசி அழைப்பை கொடுத்தேன். அவரும் அந்த பாலானுடைய தகவலை கேட்டு அதிர்ச்சியில் இருந்தார். அவர் உடனே அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னதை நான் கேட்டேன். நான் எனக்கு 2 நாளோ 3 நாளில் நான் லண்டன் போனேன். அவருடைய உயிர் பிரியும் வரை, இறுதி கட்டம் வரை அவருக்கு அருகில் இருந்து அவரோடு லண்டனில் தங்கியிருந்து அவருடைய மனத்திலே கொதித்துக் கொண்டிருந்த பல விடயங்களை ஆறுதலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயமாக செவிமடுக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் நினைக்கிறேன் அவர் உயிரிழப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் அவருடைய கட்டில இருந்து எனக்கு சொன்னார், வித்தி நான் இன்றைக்கு மேசையிலிருந்து சாப்பிட போகும் என்று சொன்னார். நான் அவருடைய சரத்தை நானே கட்டி அவரை தாங்களாக கூட்டிக் கொண்டு வந்து மேசைக்கு வந்தேன். அங்கு ஆன்டி சாப்பாடு பரிமாறினார். அந்த அவருடைய லண்டன் இல்லத்திலே வெளி நபர்களை அவர் அந்த காலகட்டத்திலே அனுமதிக்கவில்லை. விடுதலை புலிகளுடைய லண்டன் தொடர்பாளராக இருந்த சாந்தனை தவிர வேறு யாரையும் அவர் உள்ளே அனுமதிக்கவில்லை. சாந்தன் மாத்திரம் வெளியிலிருந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு தருவார். ஆன்டி சாப்பாடு பரிமாறுகிறார். அவர் எனக்கு நல்ல நினைவாக இருக்கின்றது. அந்த நேரத்திலும் தன்னுடைய ஹாஸ்யங்கள் பகுதிகள், அதுவும் கொச்சையான பகுதியை கூட விடுவார். அதை கூட அவர் அந்த கட்டத்தில் கூட அந்த உயிர் பிரிகிற நேரத்தில் கூட அதில் அவர் குறையில்லை. வந்த உணவை மீனை அப்படி உடைத்து ஒரு துண்டை இந்த கோப்பையில் போடுறார், இந்த பிச்சு போடுறார். உடனே ஒரு வசனம் சொன்னார், நான் ஒரு இந்து, எனக்கு அதை புரியலை. சொன்னார் லாஸ்ட் சப்பர் என்ன தெரியும். சப்பர் என்றால் இரவு விருந்து, மதிய நேரம் ஜன்னலுக்குள்ளால வெளிச்சம் தெரியுது,
இவர் என்ன மதிய நேரத்தில் இரவு விருந்துன்னு சொல்கிறார் என்று நான் எனக்குள்ள சாதனை நேரத்தில் கொஞ்சம் இதெல்லாம் புலம்பித்தான் போனேன் போனது எனக்குள்ள நோக்கிக்கொண்டேன். அடுத்த நாள் அவர் செத்த பிறகு அன்றி சொல்லி அழைக்க தான் எனக்கு அது புரிந்தது. இயேசு தன்னுடைய சிஷ்யருக்கு கடைசியாக கொடுத்தது இரவு விருந்துடா சப்பர். அதைத்தான் அந்த நேரத்தில் அவர் அதையும் மதியோடு உரைத்தாரே என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே நான் இருந்தேன். பல விடயங்கள் அப்போது அவர் சொல்ல விடயம் ஒன்று வித்தி என்னுடைய மனம் இப்போது கிளியர் ஆகியது. நான் எல்லா விடயங்களும் உன்னோடு பகிர்ந்து விட்டேன். எங்களுடைய மக்களுக்கு எது தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அவற்றை எல்லாம் உன்னுடன் பகிர்ந்திருக்கிறேன். உன்னை கொழும்பு விட்டு வைக்குமோ தெரியவில்லை. விட்டு வைத்தால் அடுத்த 25 வருடங்களுக்கு உனக்கு சாட்சியாக அன்றி இருப்பார். எல்லா விடயங்களும் காலம் வரும்போது மக்களோடு நான் சொன்னவற்றை பகிர்ந்து கொள். இதை நான் அவருடைய செத்த வீட்டு உரையிலே சொல்வதற்கு அடுத்து நான் தான் உரையாற்றினேன். அந்த உரையிலே மேலோட்டமாக கோடிட்டு காட்டினேன். தன்னுடைய மனதிலே கொதித்துக் கொண்டிருந்த திருப்திகளை, அதிருப்திகளை, தன்னுடைய வேட்கைகளை, தன்னால் செய்ய முடியாமல் போனவற்றை, அவற்றுக்கான காரணங்களை என்னோடு பகிர்ந்து சென்றிருக்கின்றார். காலம் வரும்போது தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எந்த காரணத்துக்காக பாலாண்ணா பலவற்றை பகிர்ந்து கொள்ளாமல் பேணிச் சென்றார்கள் அல்லது மறைபொருளாக சென்றார்கள். நான் நினைக்கிறேன் அதற்கான காலம் இன்னும் கழியவில்லை. அவை பகிரப்பட வேண்டிய தேவையும் வேளையும் இன்னும் வரவில்லை என்று நினைக்கின்றேன். ஆகவே அவற்றை நான் பகிரவில்லை. ஆனாலும் தமிழீழ விடுதலை போராட்டம் பின்னடைவு கண்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பாலசிங்கம் என்ற ஒரு நபரை கடவுள் அனுப்பி வைத்தார் என்பதை ஆணித்தரமான சான்றுகளோடு என்னால் நிரூபிக்க முடியும். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. எல்லா இயக்கத்துக்கும் பயிற்சி கொடுத்த இந்தியா விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆரம்பத்தில் பயிற்சி கொடுக்கவில்லை. அந்த நிலை தொடர்ந்தால் விடுதலை புலிகள் பின்னடைவை கண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் லண்டனில் இருந்து தலைவரால் வரவழைக்கப்பட்ட பாலசிங்கம் அவர்கள் இந்திய புலனாய்வு துறையைச் சேர்ந்த தரப்போரோடு பேசி விடுதலை புலிகளுடைய 2 அணிக்கு பயிற்சி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். மற்ற இயக்கங்களுக்கு சமதையாக 80களின் நடுப்பகுதியிலே விடுதலை புலிகள் மேம்படுவதற்கு அது காரணமாக இருந்தது. திருமணம் செய்வதில்லை என்ற கொள்கையில் இருந்த விடுதலை புலிகள் இயக்கத்திலே தலைவர் திருமணம் செய்கின்ற நிலை வந்த போது ஒரு தளம்பல் வந்தது. தளபதிகளை அழைத்து அந்த தளம்பலை சரி செய்து இயக்கத்தை காலாதிகாலமாக கொண்டியக்குவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பாலசிங்கம். 87 இந்திய படையின் ஆக்கிரமிப்புக்கு மத்தியிலே காட்டிலே விடுதலை புலிகள் இயக்கம் மிக நெருக்கடிகளை சந்தித்த போது பிரேமதாசா அவர்களோடு பேச்சு நடத்தி அந்த தந்திரோபாயம் மூலம், ராஜதந்திர நகர்வு மூலம் இந்திய படைகளை வெளியேற்றி எங்களுடைய போராட்டம் தோற்காமல் பார்க்கின்ற ஒரு பணியை அவர் செய்தார். நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலே முன்னாள் அவைத்தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். பிரேமதாசா அவர்களுடைய அரசு கவடுகின்ற நிலை, ஒரு சூழ்நிலை, அவருக்கு எதிராக குற்ற விசாரணை பிரேரணை, இன்று ஜனாதிபதிக்கு வரக்கூடிய பிரேரணை வர இருந்த நிலையிலே ஈரோஸ் எம்பிக்கள் 12 பேர் அவர்களுடைய எம்பி பதவி காலாவதியாகி இருந்தது. அந்த இடத்துக்கு 12 பேரை நியமித்து பிரேமதாசாவை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியை விடுதலை புலிகள் எடுக்க வேண்டிய ஒரு அரசியல் தேவை எழுந்தது. அதற்கான தூதுவர் பணியை பாலசிங்கம் அவர்கள், நான் நினைக்கிறேன் எங்களுடைய அவைத்தலைவர் சிவஞானம் அவர்களை பிரேமதாசாவிடம் நேரடியாக அனுப்பி அதை மேற்கொள்ள நினைக்கிறேன். அந்த விடயங்களை அவைத்தலைவர் அவர்கள் இங்கு பரிமாறுவார். இன்று ரணில் அரசை காப்பாற்றிய மாதிரி அன்று காப்பாற்றுகின்ற முயற்சி விடுதலை புலிகளும் எடுத்தார்கள். அதில் ஒரு ராஜதந்திரம் இருந்தது, அதில் ஒரு நாசுக்கான தந்திரோபாயம் இருந்தது. அந்த தந்திரோபாயத்தை வகுக்கின்ற சூத்திரதாரியாக பாலசிங்கம் அவர்கள் விளங்கினார்கள். அது ஒரு காலகட்டத்தின் தேவை. அது போன்ற ஒரு தேவை இன்றைய சமகாலத்திலே வந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் சந்திரிகாவுடைய காலகட்டத்திலே விடுதலை புலிகள் பல நெருக்கடிகளை எதிர்கொண்ட போது ரணிலை
அரசை கொண்டு வருவதற்கும் ரணில் அரசோடு துத்தநிறுத்த பேச்சை வகுத்துக் கொள்வதற்கும் அதன் அடிப்படையிலே பேச்சுக்களை தொடர்வதற்குமான விடயங்களை வகுப்பதிலே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் கட்டவிழ்ந்தது. அதிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்றால், நான் பாலசிங்கம் அவர்களை பற்றி பேசுகின்ற போது எதை சொல்வது எதை சொல்லாமல் விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. பல விடயங்கள் அவரோடு நெருக்கமாக பல விடயங்கள் வரும்போது வாகனத்திலே யோசித்து கொண்டு வந்து எதை சொல்வது எதை சொல்லாமல் விடுவது. ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னது போல இந்தியா விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்தது. இந்தியாவினுடைய யுத்தத்தையும் சமாதானத்தையும் தீர்மானிக்கின்ற அமைச்சரவை அந்தஸ்திலே இருந்த நாராயணன் அவர்கள், அந்த நேரத்திலே காங்கிரஸ் அரசிலே தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த நாராயணன் அவர்கள் விடுதலை புலிகள் மீது மிகுந்த காழ்ப்புணர்வும் கோபம் கொண்டவராக இருந்தார். ஆனால் பாலசிங்கத்தோடு மிக நெருக்கமான உறவாடலை, நெருக்கமான தொடர்பாடலை, ஊடாடத்தை பண்ணினார். அந்த அத்தகைய நிலைமை பாலசிங்கம் எல்லா தரப்போடும், எல்லா முக்கியமாக கொழும்பு அரசியல்வாதிகளை தவிர்த்து உலக நாடுகளில் இருக்கின்ற எல்லா அரசியல்வாதிகளோடும் அவர்களை பேணினார். பேச்சுவார்த்தை மேசை இங்கு கவிதை பாடுகின்ற போது தாய்லாந்தில் தொடங்கி ஜெனீவா என்றார்கள். அவருடைய பேச்சுவார்த்தை மூலம் திம்புவில் தொடங்குகிறது. திம்புவிலே இயங்கிய தமிழ் கட்சிகள் ஒன்றாக உங்களுக்கு தெரியும். தமிழர்களுடைய அனைத்து கட்சிகளும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தவிர்ந்த எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் பெரும்பாலும் அமர்ந்த ஒரு மேசையில் அமர்ந்த இடம் திம்பு. அந்த திம்புவை பின்னணியில் இருந்து வழிநடத்தி இயக்கிய முழு பொறுப்பும் பாலசிங்கத்திற்கு. விடுதலை புலிகளின் பேச்சாளராக அல்லது மதியுரைஞராக அல்லாமல் முழு இயக்கங்களுடைய வழிநடத்துகின்ற ஒரு பின்னணி சூத்திரதாரியாக எல்லா இயக்கங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக பாலசிங்கமே இருந்தார். அவர் அந்த கட்சிகளை பங்கு பற்றிய பிரதிநிதிகளை இயக்கிய பாணி, அவருடைய தொலைபேசி அழைப்புகளை ஒற்றாடல் மூலம் தெரிந்து கொண்ட இந்தியா திம்பு பேச்சுவார்த்தை தோல்வியுற்றவுடன் அதற்கான சீற்றத்தின் காரணமாக பாலசிங்கத்தை தான் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தியது. அதற்கு காரணம் தமிழ் தரப்பு ஒரு உறுதியான, ஒரு திட்டவட்டமான, அடிப்படையான 4 கோரிக்கைகளை முன்வைத்து திம்புவிலே இறுக்கமாக நின்றதற்கு முக்கிய காரணகர்த்தா அவர்கள் அனைவரையும் ஐக்கியப்பட்டு ஒரு வழித்தடத்திலே வழிநடத்துகின்ற அந்த திறமை பாலசிங்கம் அவர்களிடம் இருந்தது. அவருடைய ஆங்கில பேச்சு, ஆங்கில மொழிநடை, ஆங்கில உரை கேட்பதற்கு அபாரமான ராஜதந்திர மொழிநடை. எனக்கு தெரியும், ஒரு நாள் ஜெனீவாவில் அவர் தாய்லாந்திலிருந்து, அதுக்கு முன்னர் அவர் பிரேமதாசா காலத்திலே 90களிலே கொழும்பிலே கலகாரி ஹோட்டலிலே தங்கியிருந்து பேச்சு நடத்திய போதிலும் 90க்கு பின்னர் 95, 96 சந்திரிகா அரசோடு யாழ்ப்பாணத்திலே 3-4 தடவைகள் பேச்சுகள் நடத்தப்பட்ட போதிலும், பின்னர் ரணில் அரசோடு 6 நாடுகளிலே 6 சுற்று பேச்சுக்கள் நடந்த போதிலும், மஹிந்த அரசோடு ஜெனீவாவிலே 2 சுற்று பேச்சுக்கள் நடந்த போது, இந்த எல்லா பேச்சுக்களிலும் பக்கத்தில் இருந்து செய்தியை சேகரிக்கின்ற ஒரு பேச்சை கூட தவறாமல் பக்கத்தில் இருந்து செய்தியை சேகரிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழர்களுடைய விடுதலை புலிகள் தரப்பினுடைய பிரதான பேராளர் பாலசிங்கம் அவர்களுடைய கருத்து என் மூலம் பிரதிபலித்தது. என்னுடைய உதயன் ஆசிரியர் தலையங்கங்களை மொழிபெயர்ப்பதற்காகவே கொழும்பிலே இருக்கின்ற தூதரகங்களிலே தனியான அலுவலர்கள் வைத்திருந்தார். பேச்சு மேசையிலே இருக்கின்ற புலிகள் காட்டுக்கு போவார்களா, காட்டில் இருக்கின்ற புலிகள் பேச்சு மேசைக்கு திரும்புவார்களா என்ற பாலசிங்கத்தின் நிலைப்பாடு வித்யாதரனுடைய ஆசிரியர் தலையங்கம் ஊடாக பிரதிபலிக்கும் என்ற எண்ணப்பாடு மேற்குலக மட்டத்திலே இருந்தது. எனக்கு இன்னும் நினைவிருக்கின்றது, தாய்லாந்து பேச்சுக்களிலே காலையிலே பேச்சு மாலை வரை வரும், 6 மணிக்கு பேச்சு முடிஞ்சிடும். அந்த காலத்தில் இப்படி இந்த வசதிகள் இல்லை. ஃபேக்ஸில் தான் நியூஸ் அனுப்பணும். மாங்குன்றது எழுதுவேன், பக்கம் பக்கமாக எழுதுவேன். எழுதி முடிஞ்சு 10-10:30 அப்போது பேச்சுக்குழுவுக்கு, ரணிலுடைய பேச்சுக்குழுவுக்கு தலைவராக இருந்தவர் ஜிஆர் பீரிஸ், அவருடைய பாதுகாவலர் வருவார் என்னுடைய அறைக்கு. உங்களுக்கு மினிஸ்டர் வந்துட்டு போட்டான், நான் போகிறேன்.
என்ன சொன்னார் பாலசிங்கம்? அவர்கிட்ட திருப்தியா? இன்றைய பேச்சு வெற்றியிட போடுமா? அவருக்கு எதுவும் குறைபாடு இருக்கிறதா? ஏதாவது கவலைப்பட்டாரா? பாலசிங்கத்தினுடைய கருத்தை வித்யாதரன் மூலம் பார்க்கலாம் என்ற அளவுக்கு ஒரு எண்ணப்பாட்டை தரக்கூடிய நிலைமை இருந்தது. பலருக்கு கூட இன்று ஆச்சரியமாக இருக்கலாம். எழுத்துப்பங்கள் 70களுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த பத்திரிகைகளிலே எந்த பத்திரிகை தப்பி பிழைத்தது? ஈழநாடு, ஈழமுரசு, முரசொலி, சாட்டர்டே ரிவ்யூ, அதனுடைய தமிழ் பத்திரிகை திசை எல்லாமே தடைப்பட்டு போயின, புலிகளால் சுயரிக்கப்பட்டன. உதயன் மாத்திரம் சுயரிக்க முடியாத நிலை அல்லது இழக்காத நிலை தனித்துவமாக இயங்கியதென்றால் நான் நினைக்கிறேன் அந்த உதயன் பத்திரிகை மீதும் அதன் ஆசிரிய பீடத்தின் மீதும் பாலசிங்கம் பாலாண்ணன் அவர்களுக்கு இருந்த வாஞ்சை, அதன் மீது இருந்த அவருடைய பற்றுணர்வு, செய்திகளை உதயனூடாக கொடுப்பதிலே, எங்கள் பத்திரிகைகளூடாக அதை வெளிப்படுத்துவதிலே அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது. செய்தியை தருவார், அதனுடைய பிரதிபலிப்பை கூறுவார். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, பாலசிங்கம் தன்னுடைய வாழ்க்கையை, பாலாண்ணா தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பத்திரிகையாளனாக ஆரம்பித்தவர். வீரகேசரி பத்திரிகையிலே ஒரு உதவி ஆசிரியராக இருந்து தன்னுடைய ஆரம்ப காலத்தை கொழும்பிலே நீண்ட காலம் 4-5 வருடங்கள் வீரகேசரி பத்திரிகையோடு இணைந்திருந்தவர். அதனால் அதிகம் மதிக்கப்பட்ட பத்திரிகை உலகிலே மதிக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளர். பத்திரிகைகளை, செய்திகளை, மொழிநடையை, அவற்றை அளவிடுகிற திறமை அவருக்கு அதிகமாக இருந்தது. எனக்கும் அவருக்கும் இடையிலான நெருக்கம் என்றால் நான் நினைக்கிறேன் என்னுடைய எழுத்தின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை, அது என்னை ஒரு தேர்ந்த பத்திரிகையாக புடம்போட வழி சமைத்தது. உரிமையோடு அவரோடு பேசுகின்ற, சண்டை பிடிக்கின்ற உரிமை எனக்கு இருந்தது. எனக்கு இன்னும் கூட நினைவிருக்கின்றது. நேற்றும் கூட என்னுடைய உதவி ஆசிரியரிடம் சொன்னேன், நான் கொழும்பிலே யாழ்ப்பாணத்தை உதயனுக்கும் கொழும்பு சுடரொலிக்கும் ஒரே நேரத்தில் ஆசிரியர். ஒரு மத்தியானம் 2:30-3 மணிக்கு ஒரு கோல் வரும் லண்டன்லேருந்து, வாழ்நெடுப்பார். தம்பிலே கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளு, 3 மணிக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும், அவசராதே இருக்கிறார். எப்படி வரும் என்று கேட்டால் தமிழ் நெட்டில் வரும் என்று. நான் ஒரு சின்ன கோபத்தோட அவருக்கு ஒரு பாய்ச்சல் பாயுது, என்னென்ன விளையாடுறீங்களா? இந்த சிங்கத்தின் புகைக்குள்ள நாங்கள் நின்று கொண்டு 2-3 பேர் இருந்து பேப்பர் நடத்துகிறோம். 5:30 மணி 6 மணிக்கு ப்ரொவின்சியல் எடிஷன் போகணும், 3 மணிக்கு இங்கிலீஷில் தமிழ் நெட்டில் நியூஸ் வர மாட்டா. இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்பேன். தானே இப்போ சொல்லுவேன், இப்போ லண்டன் ரிப்போர்ட்டர் தமிழ் எழுதி அனுப்பணும் மணிக்கு எதிர்பார்க்கிறியோடு கேட்பேன். 10 நிமிஷத்தில் அரை மணித்தியாலத்தில் எழுதி அனுப்புறேன். அரை மணித்தியாலத்தில் ஃபேக்ஸில் வரும் பாலாண்ட கையெழுத்துல செய்தி தமிழில் அவர் தலைப்பும் போட்டு வரும், அவரே தலைப்பாக கொடுத்துருவார். அப்படி கிழிச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு எழுத்து ஒரு இக்கண்ணா கூணா கேட்க எங்களை நடை என்னவோ அந்த நடைக்கு ஏற்ற மாதிரி தரும். உங்களுக்கு தெரியும் தெரியல, 89 விடுதலை புலிகளுடைய மாவீரர் தினம் கொண்டாட்டம் ஆரம்பமானது. 2008 வரை அது தொடர்ந்தது. 89 காட்டுக்கு அந்த மாவீரர் தின உரை நடைபெற்றிருக்க வேண்டும். அதனுடைய ஒரு சிறிய பகுதி தான் எங்களுக்கு கிடைத்தது. நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 நாட்கள் கழித்து. அதற்கு பின்னர் 90 2008 வரை நான் ஆசிரியராக இருந்த உதயன் பத்திரிகையிலே எந்த நெருக்கடிக்கு மத்தியிலும் ஒரு வரி கூட தவறாமல் நான் பிரசுரிக்கிறேன். கடைசியாக விடுதலை புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று சொல்லுவதையும் இருக்கு. என்ன தடை வந்தாலும், என்ன அச்சுறுத்தல் வந்தாலும், என்ன மிரட்டல் வந்தாலும் நாங்கள் அதை பிரசித்திருக்கிறோம். இதிலே 90 2005 வரை 16 மாவீரர் தின அறிக்கைகளை எழுதியவர் பாலசிங்கம். இந்த அறிக்கையில் ஒரு முக்கிய விடைமுறை, அது ஒரே நேரத்தில் தமிழையும் ஆங்கிலத்திலையும் வெளிவரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தமிழில் சிந்திச்சு அது எழுதப்பட்டதா ஆங்கிலத்தில் சிந்திச்சு எழுதப்பட்டதான்னு தெரியாத மாதிரி அந்த மொழிநடை அவ்வளவு தத்துருவமாக. நான் அடிக்கடி சொல்றேன், 6வது மொழிபெயர்ப்பு தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தில் அல்லது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பாலசிங்கத்தினுடைய அந்த 1990 2005 வரையான 16 மாவீரர் தின அறிக்கையை எடுத்து பாருங்கள்.
சஃபிஷியன்ட் ஆட்டோனமி ஃபார் செல்ஃப் கவர்மெண்ட் என்று சொல்லுவோம். ஆட்டோனமி என்றாலும் சுயாட்சி, செல்ஃப் கவர்மெண்ட் என்றாலும் சுயாட்சி. இப்போ என்ன தமிழ் பாதிக்கும் அவர்கிட்ட தான் புதிய தமிழ் சொற்கள் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர்களுக்கு தெரியும் போது நெருக்கு வாருங்கள். நாங்கள் 60களிலே சத்தியாகிரக போராட்டம் நடத்தினோம். அரச செயலகங்களுக்கு முன்னால் வழிமறிப்பு போராட்டம் நடத்தினோம். அருமையான சொல்லுன்னு பார்த்தேன், குந்து மறியல் போராட்டம். அவருடைய போரும் சமாதானம் பத்திரிகை வாழ்ந்த புத்தகத்தை வாசிக்கிறாரான அல்லது விடுதலை பத்திரிகை புத்தகத்தை வாசிக்கிறாரான ஒரு மணிப்பிரவாக நடை இருக்கும். தூய தமிழ் அதற்கூடாக அதை வெளிப்படுத்துகின்ற பாங்கு, சரியான சொற்களை சரியான இடங்களிலே போடுவார். அப்படியான ஒரு பண்பியல்பு ராஜதந்திரிக்கான அவருடைய அடிப்படை தன்மையிலே உண்டு. நான் நினைக்கிறேன் சங்கிலியனுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய ராஜதந்திரியாக உலக நாடெங்கும் வலம் வந்த ஒரே ஒரு மனிதன் அவர்தான். அந்த மரியாதை அவருக்கு இருந்தது. அவரை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திலே லண்டனிலே ஒரு நாள் தங்கியிருந்த போது அவரை சந்திப்பதற்கு பிரிட்டிஷ் உள்நாட்டு அலுவலர் அதிகாரிகளாக வர இருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் சொன்னார். நான் சொன்னேன், நான் சந்திக்க கேட்க நான் ரூமில் இருக்கேன், நீங்கள் சந்திச்சுட்டு வரலாம். 10 மணிக்கு என்னவோ சந்திப்போம். 9:50 கூட என்னை கூப்பிட்டு சொன்னார், கேட்டுக்குள்ளாக நீக்கி போட்டு பார், சந்தியில் கார் நிற்கிது, ஆட்டோ நிற்கணும். 10 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே வர வேணுமென்று அவருக்கு கட்டல் வந்த அந்த டைம், இந்த ஷாப் டைம் ராஜதந்திரிகளோட பிரிதிருவன் வந்து சந்தியில் நிற்கணும். 10 மணிக்கே அவருக்கு வர அவ்வளவு தூரம் கராராகவும் அதே நேரத்தில் நேர்மையோடும் பழகிய ஒரு மனிதன். பல பேர் சொல்லுவாங்க, இன்றைய சமகால அரசியலோடு சில விடயங்களை ஒப்பிட்டு பேசி போகலாம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய விடுதலை போராட்டம் தோற்றது பற்றி அல்லது ஆயுத போராட்டம் தோற்றது பற்றி பல பேருக்கு கவலை இருக்கும், எனக்கு முன்பு. ஆனாலும் ஒரு விடயத்தை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். வடக்கும் கிழக்கும் தமிழ் மக்கள் இலங்கையிலே 12-13% தான். நாங்கள் இலங்கை மொத்த தொகையிலே 12-13% தான் தமிழர்கள். எங்களிலே வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற தமிழர்கள் அந்த 12 அரைவாசி 6%. மீதி வடக்கு கிழக்குக்கு தான் வெளியில தான் வாழும். இந்த வடக்கு கிழக்கு 6% இருந்து வந்த ஒரு விடுதலை அமைப்பு, சுயமாக வந்த விடுதலை அமைப்பு, யாரும் வேதனம் கொடுக்கவில்லை, எந்த நாடும் உதவி செய்யவில்லை. சுற்றி வர கடலால் சூழப்பட்ட ஒரு தேசத்துக்குள் இருந்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை 20 வருஷம் கண்ணுக்குள்ள எண்ணெய் விட்டு விரலை விட்டு ஆட்டியது என்று சொன்னால் இது எங்கள் எல்லை மீறிய சாதனை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கின்றவர்கள் பெரும்பான்மையானோர் இந்த போராட்டத்தோடு வளர்ந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அடைந்த வெற்றி காரணமாக அதை தொடர்ந்து தக்க வைக்கவில்லை என்று மனப்புழுக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த வெற்றியே எட்ட முடியாத சிகரம் என்பதை புரிந்து கொள்ளும். அந்த எட்ட முடியாத சிகரத்தில் இருந்த நாங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டம் 2 தடத்திலே கட்டவில்லை. ஒன்று ஆயுத போராட்டம், மற்றது சமாதான முயற்சிகள். இந்த சமாதான சமரச முயற்சிகளிலே பாலிங்கம் என்ற பாத்திரத்தை விடுத்து நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. அந்த பாத்திரம்தான் கனகாத்திரமான பங்களிப்பை இந்த சமரச முயற்சிகளிலே செய்திருக்கின்றது. பல மட்டங்களிலே, அது பிரேமதாசா காலத்தில் இருக்கட்டும், ஜேஆர் காலத்தில் இருந்த தீவு பேச்சுவாக இருக்கட்டும், பிரேமதாசா காலத்திலே கொழும்பில் நடந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், சந்திரிகா காலத்திலே யாழ்ப்பாணத்தில் நடந்த பேச்சுகளாக இருக்கட்டும், ரணில் காலத்திலே உலகின் 6 நாடுகளிலே நடந்த பேச்சுகளாக இருக்கட்டும், அல்லது மஹிந்த ராஜபக்சவோடு ஜெனீவாவில் நடந்த பேச்சுகளாக இருக்கட்டும், எல்லா பேச்சுக்களிலும் காத்திரமாக அவர் பங்காற்றியிருக்கிறார். சிலவற்றிலே அவருக்கு ஒத்தாசையாக உதவியாக சில விடயங்களை செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் நினைக்கிறேன் 2005 கடைசியிலே மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வருகிறார். ஒரு நாள் சுடரொளி ஆசிரியர் வித்யாதரனுக்கு அவரிடமிருந்து அழைப்பு. அவர் சொன்னார், வித்யாதரன், இராணுவமும் புலிகளும் தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. 2 பேரும் தாக்குதலை தொடங்கினார்.
நானும் நீரும் நடுவிலே செல்லி போல நசுகின்ற நிலை வந்துவிடும். இதை ஏன் தவிர்க்கக்கூடாது? ஏன் நோர்வேக்கு காத்திருப்பான், நாங்கள் நேரடியாக பேச முடியாதா என்று ஒரு கேள்வியை கேட்டார். நான் நினைக்கிறேன் இந்த சம்பவத்தை அண்மையிலே நான் வசந்த விக்ரமகுரு அவர்கள் இதை விழாவாரியாக எழுதியிருந்தார். சம்பவ கோர்வையை நான் வாசித்த போது எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் அவருக்கு சொன்னேன், ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இத்தகைய சில உணர்வுபூர்வமான விடயங்களை தொலைபேசி பேசாமல் நேராக பேசுவோம் என்று. அன்று மாலை அவரை நான் நேரடியாக சந்திக்க சென்றேன். என்னோடு உதயனுடைய நிர்வாகி இயக்குனர் திரு சரவணன் அவர்களும் வந்திருந்தார். நான் அவருக்கு போனவுடன் ஒரு விடயத்தை சொன்னேன். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் காலையிலே தொலைபேசி அழைப்பு எடுத்து இந்த கூட்டத்துக்கு வருவதற்கிடையிலே நான் பாலசிங்கம் அவர்களோடு பேசினேன், உங்களுடைய அழைப்பை பற்றி பேசினேன். அவர் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல சொன்னார். இராணுவமும் புலிகளும் சண்டையிட்டால் நடுவில் நசுகின்ற தரப்பிலே நீங்கள் இல்லை. நீங்கள் தான் இராணுவத்தினுடைய தளபதி, தலகர்த்தர். உங்களுடைய சகோதரர் தான் பாதுகாப்பு செயலாளர். நீங்களும் ஒரு பங்குதாரராக எங்கள் மீது தாக்குதல் நடத்துவீர்கள் என்பதை அவருக்கு நினைப்பூட்ட சொல்லு என்று என்னிடம் சொல்லி அனுப்பினார் என்று சொன்னேன். அப்போதுதான் பார்த்தேன், இந்த பேச்சுக்களிலே அவர் எவ்வளவு ஷாப்பாக இருக்கிறார். இந்த ஒரு சின்ன நடுவுக்கு கூட இடம் முடியும். முதல் ஆரம்பத்தில் தொடங்கியே அவருக்கு சொல்லு, அவர் வெளியில் நின்று பேச வேணாம், அவர் உள்ளுக்கு இருந்துதான் இந்த விடயங்களை கையாள வேண்டும். அதற்கு பின்னரும் கூட எனக்கு தொலைபேசி அழைப்பு, அந்த ஏற்பாடுகள் பூர்வாங்க ஏற்பாடுகள் உள்ளன. பாலசிங்கம் அவர்கள் 2வது தடவையாக விமானத்திலே கொழும்புக்கு வந்து இறங்கி இருக்கின்றார். எனக்கு முதல் நாள் மாலையிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட இருக்கிறார். அவசரமாக வந்து சந்திக்கும்படி கூறுகிறார். நான் அவரை ஒரு மாலை ஒரு 5:30-6 மணிக்கு சந்திக்கிறேன். வித்யாதரன் காலையிலே 2-3 மணிக்கு பாலசிங்கம் வந்திறங்குகிறார். எப்படியாவது விடுதலை புலிகளை பேச்சுக்கு அழைத்து வர வேண்டும், அவரோடு ஒரு தலைவை பேசுங்கள், அவரோடு ஏற்பாடு செய்யுங்கள். நான் விடுதலை புலிகள் பேச்சுக்கு வருவதானால் நான் புலிகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லல. நீங்க பேப்பர் எடுத்து பிளாங்க் செக்ல கையெழுத்து விட்ட மாதிரி புலிகளை பேச்சுக்கு கூட்டிக் கொண்டு வாரென்றால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நான் சொன்னதான் நீங்கள் எழுதணும். இவ்வளவு தூரம் என்னோட பேசுகிறார். அப்ப நான் என்று சொல்லி போட்டு அவரே கோல் எடுத்து எனக்கு இன்னும் என்ன நினைவாக இருக்கு. நாங்கள் இந்த கோத்தாண்டு முடிஞ்சு எழுதினோம். அப்போ தான் பார்த்தேன், அவர் தான் கோல் எடுத்து கோட்டா பேசுகிறார் தன்னுடைய தம்பிக்கு. கோட்டா, எனக்கு முன்னால் உதயச்சோழருடைய ஆசிரியர் இருக்கிறார். அவர் காலையிலே பாலசிங்கம் விமானத்தில் வந்திறங்கி கிளிநொச்சிக்கு போக முன்னர் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலே அவரை சந்திக்க வேண்டும். அவர் இப்போது என்னுடைய பேட்டி ஒன்றை எடுத்துச் செல்கின்றார். அவர் இன்று போய் அதை முடித்துவிட்டு விடிய அதிகாலையிலே தயாராக இருப்பார். அவருக்குரிய சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர் கோட்டாபய ராஜபக்ச சொல்கிறார். கோட்டாபய ராஜபக்ச என்னோடு பேச விரும்புவதை அவர் தன்னுடைய சகோதரனுக்கு அண்ணனுக்கு சொல்கிறார். விமானப்படை தளபதியினுடைய தொலைபேசி இலக்கம் இது, அந்த தொலைபேசி இலக்கத்திலிருந்து அவரோடு தொடர்பு கொள்வார்கள் என்று சொல்லுங்கள் என்று என்னுடைய தொலைபேசியை பெற்றுக்கொண்டு எனக்கு என்னிடம் இன்னும் அந்த கடித தலைப்பு இருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய ஹெட்டில் தலைப்பில் அவர் டெலிஃபோன் நம்பர் எழுதித்தார். நான் வந்து ஒரு செய்தி அளித்தேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு நினைவிருக்கிறது. விடுதலை புலிகளோடு பேசுவதற்கு மல்லிக்கு வரவும் தயாராக இருக்கிறேன். சந்திரிகாவை 11 வருடங்கள் பொறுத்த நீங்கள் என்னோடு 11 மணித்தியாலம் பொறுத்தீர்களா? கதிரைக்கு வந்திருந்த முதலிலேயே காக்க தொடங்கி விட்டீர்கள். இது சரியா? நான் எக்ஸ்ட்ரா மைல் நடந்து வந்து பிரபாகரனோடு பேச தயாராக இருக்கிறேன் என்று அவர் கொடுத்த அந்த உற்சாகத்திலே நான் எழுதினேன். அதன் பின்னர் காலையிலே பாலசிங்கம் அவர்களை கிட்டத்தட்ட காலை 1-1:30 மணிக்கு, அதிகாலை 1:30 மணிக்கு விமான நிலைய ஹோட்டலிலே சந்தித்தேன். அவரை திருப்பி ஹெலிகாப்டருக்கு ஏற்றி விடும் வரை நானே அவரோடு கூட சென்று ஹெலிகாப்டர் வரை போனேன். அவருடைய பிரீஃப் கேஸ் என்னுடைய கையிலே, பாலானுடைய பிரீஃப் கேஸ் என்னுடைய கையிலே. ஒரு புறம் ஆன்டி, ஒரு புறம் பாலான்னு, நடுவில் நாங்கள் ஹெலிகாப்டர் நோக்கி போகிறோம், அவர் ஏற்றி வந்து போகிறோம். அப்போ
அண்டி சொல்கிறா வித்திக்கு பிரச்சனை வரும், டிவி இருக்கிறாங்க. பாலாண்ணன் சிரிச்சு கொண்டு சொல்கிறார், சிச்சி அவனங்கள மகன் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். நான் அவரை ஏற்றி விட்டுட்டு ஏர்போர்ட்லேருந்து இப்போ கொழும்பு போகிறோம். கொழும்புலேருந்து நான் திருப்பி வவுனியாவுக்கு காரில் வர்றதாக, மன்னிக்கு காரில் வர்றதாக ஏற்பாடு. நான் ஏர்போர்ட்லேருந்து போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. ஹாட்லைனில் பார்க்குறேன், ஜனாதிபதி காரை நிறுத்தி போட்டு அலுவலர். யூஆர் ஸ்டார்டட் யுவர் ஒர்க் இட்ஸ் உங்களுடைய வேலையை போதிட்டீங்க போல இருக்கிறேன். நான் கேட்டேன் என்னென்று தெரியும் என்று. காலையில் டிவியில் பார்த்தேன், நீங்கள் பாலசிங்கத்தையும் துறவியாரையும் ஹெலிகாப்டர்கள் வந்து ஏற்றி வந்த படத்தை பார்த்தேன். எப்படி நல்லா நடந்ததா, பேச்சுவார்த்தைக்கு புலிகள் வருவார்களா? என்னால் இயன்ற அளவு பாலசிங்கத்திடம் தெரிவித்திருக்கிறேன், அவர் உங்களுக்கு தகவல் சொல்லுவார். என்னுடைய அந்த முயற்சி பலனளித்தது. பேச்சுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பேச்சுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பின்னர் புலிகள் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நோர்வே உத்தியோகபூர்வமாக வர வேண்டும் என்ற தகவலை ஜனாதிபதி ராஜபக்ச அவர்களுக்கு நான் தொலைபேசி மூலம் எடுத்து சொன்னேன். அதனை அடுத்து ஒரு 6-7 நாட்களிலே நேரடியாக நோர்வே இங்கே வந்தார்கள். கிளிநொச்சியிலே, கொழும்பிலே அரசு தலைவரோடு பேசிவிட்டு கிளிநொச்சியிலே விடுதலை புலிகளை சந்தித்து அதை முடித்துவிட்டு வெளியே வந்து பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன என்று ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துவிட்டு அவர் புறப்பட்டார்கள். நானும் கொழும்பு நோக்கி, என்னுடைய அலுவலகம் நோக்கி புறப்பட இருக்கும்போது வளைப்பட்டது. பாலங்களை கண்டுட்டு போட்டான். நான் போனேன். பாலாண்ணையும் தமிழ்ச்செல்வரும் இருந்தார்கள். பாலாண்ணன் என்னிடம் பார்த்து கேட்டார், அப்போ உங்கள் ஃப்ரெண்டிட்ட போய் என்ன சொல்ல போகிறார்? ஃப்ரெண்டுன்றது மஹிந்தராஜ் வந்து என்ன சொல்ல போகிறார்? என்னென்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லு, பிரி செக்யூரிட்டிஸாக அனுப்பலாம். இப்போ சொன்ன வரணும், பிரி செக்யூரிட்டிஸாக அனுப்பலாம். என்னென்ன நீங்களும் பிரிசான எல்லா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ள நல்ல உறவாடு வீரமாத்தாண்டன். நான் பெடரர் இடர் என்ன கிடைச்சி விட்டுருவாங்க. பெடரர் இடர் ஏற்கனவே புலிகளோட பேச்சு பெடரன் பேச்சு இருக்கு, உங்களுக்கு தெரியும். என்ன கிடைச்சி விட்டுருவான் அவர் அனுப்புவான். நான் வந்து அதனை அப்போது பீரிஸ் யூஎன்பியில் தான் இருந்தார். ஆனால் அவரை பேச்சுக்குழு தலைவராக அனுப்புவதான ஏற்பாடு ஒன்று பேச்சிலே இருந்தது. ஆனால் பாலசிங்கத்தின் கோரிக்கையை ஏற்று அந்த கட்டத்திலே பிரிசி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பின்னர் நிமால் ஸ்ரீபாலன் சில்வாவை அந்த கூட்டத்துக்கு தலைமை வைத்து அனுப்பினார். அந்த முதலாவது ஜெனீவா வந்து ஒரு பேச்சு முடிஞ்சு வெளியில் வந்தார்கள். பேச்சுக்குழுவில் பங்கு பற்றின ஒரு அரச சட்டத்தை இந்த பேச்சில் என்ன நடந்தது இன்றைக்கு லெக்சர் நடந்தது. 1:30 மணிக்கு தொடங்கினார் பாலசிங்கம் லெக்சர் அளிக்க. பின் ட்ராப் சைலன்ஸ், எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார். 3:45 சட்டாரண்டாக இருந்த கதிர அரங்கி சத்தங்கள், தட்ஸ் ஆல் டுடே. பாலசிங்கம் எழுப்பி நடக்கும் வரை எல்லாரும் ஒன்று கதை தீர்க்கிறதுக்காக கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு தெரியும், ஜெனீவா 2 மைத்திரிபால நிமால் ஸ்ரீபால சில்வா கணக்க கிடையாது. அப்போ இருந்த இவரே சொன்னார், பத்திரிகையாளர் நசந்தர், பாலசிங்கம் இல்லாதபடியாக ஒரு கணக்கு கிடைக்கும். பத்திரிகையாளர் மாநாட்டில் பாலசிங்கம் இருந்தால் அரசு தரப்பு வலு கவனமாக சரியோ பிள்ளையோ. இன்றைக்கு இந்த பேச்சு பேசுகளில், இந்த முயற்சிகளில் நாங்கள் உச்சமாக அடைந்தது எது என்று கேட்டீர்களானால், உச்சமாக அடைந்தது எது என்று கேட்டீர்கள் என்றால், நோர்வேயில் நடந்த 4வது சுற்று பேச்சில் சமஷ்டி அடிப்படையில், உள்ளக சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஷ்டி தீர்வு ஒன்றை காண்பதற்கு சர்வதேச மட்டத்தில் விடுதலை புலி அரசாங்கத்தை இணங்க வைத்தார். தயவுசெய்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். 85 இந்த பிரச்சனை வரைக்க நாங்கள் 4 அடிப்படை விடயங்களை எங்களுடைய கார்டினல் பிரின்சிபலாக அங்கு வைத்தோம். அங்கே திம்பூவில் வைத்தோம். 4 விடயங்கள் தயவுசெய்து வடிவாக இருக்கிறது. ஒன்று, முதலாவது விடயம், தமிழர் ஒரு தனியான தேசிய இனம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தனியான தாயகம், மரபு வழி தாயகம் தொடராக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, அந்த இனத்துக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. 4வது, இலங்கையிலே வசிக்கின்ற எல்லோருக்கும் குடியியல் உரிமை உண்டு. இது அந்த நேரத்தில் இருந்த நாடற்ற பிரச்சனை, முக்கியமாக மலையக மக்களுடைய பிரச்சனையை ஒட்டி வைக்கப்பட்டது. இந்த 4வது பிரச்சனையை மாத்திரம்தான் அன்று திம்புவிலே இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. முதல் 3ம் அன்றைய நிலையிலே திம்புவிலே அப்போதைய ஜனாதிபதியினுடைய சகோதரர்
HW ஜெயவர்தன அவர்களால் பிரயோகிக்கப்படுத்த இலங்கை அரசு தரப்பு பிரதிநிதிகளால் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் பாலசிங்கம் தான் சாவதற்கு முன்னர் இந்த 3 விடயங்களிலுமே சர்வதேச மட்டத்தில் இலங்கை அரசாங்கத்தை இணங்க வைத்து பதிவு செய்தார் என்பது ஒரு வெற்றிகரமான விடயம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 85 நடுப்பகுதியிலே திம்புவிலே இந்த 4 கோட்பாடுகளிலே முதல் 3 கோட்பாடுகளையும் மறுத்த இலங்கை அரசாங்கம் 87 ஜூலையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுகிறது. இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினுடைய முதல் 2 முகவுரையை பார்த்தீர்களானால், முன்னுரையை பார்த்தீர்களானால் முதல் 2 விடயங்களும் அதில் பதிவாகி இருக்கின்றன. வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய தாயகம், தமிழர்கள் இலங்கையிலே தனியான ஒரு தேசிய இனம், இந்த 2ம் இலங்கை அரசாங்கம் இந்திய பிரதமரோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மீது ஒப்புக்கொள்ளப்பட்டது. 3வது விடயமான சுயநிர்ணய உரிமை 2003 கடைசியிலே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழித்து ஒஸ்லோவிலே நடந்த 4வது சுற்று பேச்சின் போது உள்ளக சுயநிர்ணய அடிப்படையிலே சமஷ்டி தீர்வு ஒன்றை காண்பதற்கு புலிகளோடு இணங்கினார்கள் என்று சர்வதேச மட்டத்திலே நோர்வேயின் பங்களிப்போடு ஒப்பமிடுகின்ற ஒரு நிலையை பாலசிங்கம் அவர்கள் ஏற்படுத்தி சென்றார். எனக்கு இன்னும் அந்த அந்த நிகழ்ச்சி செய்தி கவர்ன விடயங்கள் மனதில் ஓடுகின்றன. அன்று உங்களுக்கு தெரியும், அது நோர்வேயிலே SAS ஹோட்டல் என்ற ஹோட்டலிலே இருந்தது. 45 மாடி ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலிலே 42வது மாடியிலே பாலசிங்கமும் அவருடைய புலிகளுடைய தரப்பினரும் தங்கியிருந்தார்கள். நாங்கள் பத்திரிகையாளர்கள் 20, 21வது மாடியிலே இருந்தோம். எங்களுக்கு ஒரு இந்த லிஃப்டில் போகிறதுக்கு ஒரு கார்டு தருது. அதான் இந்த ரூம் திறக்கிறதுக்கும் பாதிக்கிற கார்டு. எங்கிட்ட தந்த கார்டு 22வது என்னுடைய ஃப்ளோர் வரையும் தான் போகலாம், அதுக்கு மேலே போயிட்டேன். இப்போ நான் பாலானே காலம்புரை 2வது நாள் பேசி நடக்க போது காலையில் பாலானே சந்திக்க வரும். கீழே போய் நின்று கொண்டு லொபியில் இருந்து ஒரு கோல் அடித்தா பாலானே அந்த கார்டோடு ஒருத்தர் அனுப்புவார். அவரை போய் தந்தி பம்படி ஊற்றி கொண்டு கீழே பாருங்க. நான் வந்து 22வது ரூம் மாடியில் இருக்கிற லிஃப்ட்டை அமர்த்தி பார்க்குறேன். லிஃப்ட்டு கூட பாலானே அனுப்பியும் எனக்கு என்ன நினைவாயிடுச்சு. பாலானே கண்டுட்டு இப்படி வயிற்றில் ஒரு அடி அடிச்சு என்னடா இல்லை. நான் அவருக்கு என்னுடைய வளமையான பாணியில் பகுதி என்ன கண் கொஞ்சம் சிவத்திருக்கு, இரவு நித்திரை இல்லையோ. நான் ஒரு பகுதியாக அவர் என்ன பார்த்தேன், இன்னும் அந்த கோபத்தில் இருந்திருப்பார் போல. சடகுடன்னு பேசிட்டு உங்களுக்கு என்னடா இந்த விஷயம்ல நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றதும் அந்த மெனுக்காட்டில் இருக்க சாப்பாடை சாப்பிட்றதும் ஷாப்பிங் போகிறதுமா யோசிச்சு கொண்டிருக்கீங்கள். 4 சுற்று பேச்சு நடந்துட்டு அரசியல் தீர்வை பற்றி ஒரு நகர்வு கூட நாங்கள் நகர இல்லை. உலக மக்களை பார்த்து பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கோம். அங்கே இருக்கிறவங்களை நீங்கள் பத்திரிகைக்காரரும் உருப்பட விட மாட்டீங்க, உண்மையை சொல்ல மாட்டீங்க. உங்களால் ஒரு கொஞ்சம் நேரம் புரிஞ்சு தரல. இப்போ எனக்கு என்ன விஷயம்னு தெரியல. ஒப்பியில் வந்தோன்னு கேட்டேன், இப்போ என்ன செய்கிறதா பிளான், என்ன உத்தேசம் இல்லை. இன்றைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், நாங்கள் ஒரு ஃபெடரல் தீர்வுக்கு போகணும். அப்போ அவர் இந்த ஃபெடரல்னு சொன்ன போது இந்த சமஷ்டி என்ற எண்ணம் எனக்கு வரையில. எனக்கு என்ன பட்டதுன்னா, தமிழரசு கட்சியை ஃபெடரல் பார்ட்டின்னு சொல்கிறோம் அந்த காலம். அப்போ இந்த தமிழரசு கட்சி சொன்ன எண்ணத்தையும் செய்ய போகிறார் என்று தான் எனக்கு மனதுக்குள்ள அந்த சமஷ்டி எண்ணம் இந்த எண்ணக்காரி எனக்கு அப்போ வரைய உண்மையாக வரையும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த பெரியவங்களுக்கு தெரியுமோ தெரிய நீங்கள் விட்டாங்களா என்று திருப்பி எங்களை கேட்போங்க. கடன் நிலைமை நீங்கள் அவருக்கு சொல்கிறேன், விஷயத்தை சொல்கிறேன், அப்படி இப்படியாட்டி பேசிக்கோங்க. அப்போ நான் ஒரு பகுதியாக சொன்னேன், அண்ணன் சூசைட் கார்டர்னு ஒரு வைக்கும் பாரு. ஒரு பார்வை பார்த்தேன், உனக்கு விளங்கையில் ஏதாவது ஒரு செய்ய வேண்டும், இன்றைக்கு ஏதாவது செய்வோம் என்று போயிட்டேன். மத்தியானம் பேச்சுவார்த்தை முடிஞ்ச வரைக்கும் அவரோட சேர்ந்து சாப்பிட்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. நான் பழக்கமாக வச்சுருந்தது, அது பழமையான முறை. அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் காலம்புரை சொல்லிட்டு போகிறது இந்த மாதிரி போகடா, நாளைக்கு நாங்கள் நிலையமாக ஒரு ஃபெடரல் செட்டப் நகரத்துக்கு போகிறதுக்கான ஒரு தீர்மானத்தில் கையெழுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பாலானே எனக்கு சொல்கிறார். நான் மனதுக்குள்ளே சேகரித்து கொண்டேன். மற்ற ஆளுக்கு தெரியாமல் எக்ஸ்க்ளூசிவாக அடிக்கணும். ஒரு பத்திரிகைக்கும் போகாமல் அடிக்கும். அங்கே எல்லா பத்திரிகையும் ஒத்தி கொண்டு நிற்குது. 6 மணிக்கு பேச்சுவார்த்தை முடிச்சு. அங்கே இங்கே என்ன நேரம் 9:30 மணி. சுடரோடைய ஆஃபீஸில் இருந்தும் உதயன் ஆஃபீஸில் இருந்தும் கோல் பேர் கோல் லீட் பண்ணணும் என்ன கேட்டுக்கொண்டு அங்கே அந்த எங்கடையாக்கில் ஒரு பழமே இருக்குது. இந்த டீஷர்ட் முடிஞ்சு வெளியில் வந்தால் கூட்ட போடையில் தண்ணி 2 வாசல் 2 சமா வைக்கிற மாதிரி. இப்போ பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்து இலங்கை அரசு தரப்பு பிரதிநிதிகளும் பாலசிங்கம் அவர்களும் தங்களை
அந்த ரூம் வெளியில் இருந்து சமா வச்சு கொண்டிருக்கணும். பார்க்குறேன் நேரம் தெரியவில்லை. தூரத்தில் இருந்து நான் கிளாஸ் ரூமுக்கு வெளியிட்டேன். ஆன்டிக்கு ஒரு கோல் எடுத்தேன். மிஸ் பாலசிங்க ஆன்டி எந்த ஆன்டி என்ன கேட்டார், இருக்கா பாலாண்ட குடும்ப ஓடு. அவர் பாலாண்ட கொடுத்தார். ஆனால் இந்த மத்தியானம் சொன்ன விஷயம் என்ன மாதிரி என்று கேட்டேன். அது நாங்கள் நாளைக்கு கையெழுத்து வைக்கிறோம். எனக்கு அவ்வளவும் போதும், மிச்சம் எனக்கு பிரிவு பண்ணிங்க. நான் வந்து அவசரமாக செய்தி எழுதி எதுக்கு அனுப்பினேன், இதற்கு பொருளுக்கு செய்தி அனுப்பினேன். ஆனால் இங்கே நாட்டினுடைய இங்கே தலைமைத்துவத்துக்கு சரியான விளக்கம் அளிக்கப்படுது. எனக்கு ஒரு இரவு 8:30-9 மணிக்கு நோர்வே டைமுக்கு பாலானே அடிக்கிறார். டேய் தலைவரோட இன்னும் கண்டக்ட் பண்ணல, இன்னும் அங்கேயே ஒன்று ப்ரீஃப் பண்ணல, செய்தியை போட்டுறாதே இல்லை. நான் என்ன அண்ணன் ட்ரெயினில் பேப்பர் மன்னாரில் போய்கொண்டிருக்கு, திருவண்ணாமலைக்கு போய்கொண்டிருக்கு. இப்போ போதாக்குறைக்கு மற்ற இனி என்ன செய்யணும், காப்புற வெள்ளனை பாலசிங்கம் அங்கே நிற்கிறார்கள் பேக்க இங்கே உதயம் பேப்பர் வண்டிக்கு போயிடுச்சு. தலைவர் மிச்ச கோபத்தில் இருந்தார் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு இயக்கம் நடத்துகிறேன், அவற்றை கோடையாண்ட பேப்பரில் நான் வாசிக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். இது எங்களுடைய சமஷ்டி தீர்வினுடைய ஆரம்ப நெருக்கடி இங்கே தான் தோணுச்சு. ஆனால் இன்று நாங்கள் அந்த நிலைமையை பார்க்கின்றோம். அன்று இதற்காக பலர் பாலசிங்கத்தை வைத்தார்கள். எனக்கு தெரியும், ஒரு பிரபல அரசியல் ஆய்வாளர் தலைவர் பிரபாகரனுடைய இறுதி இலக்கு ஈழம் என்ற இலக்கை பாலசிங்கம் சாகரித்து விட்டார் என்று கட்டுரை எழுதியது நான் நினைக்கிறேன் உங்களில் பலருக்கு நினைவுக்கிருக்கலாம். ஆனால் இன்று சர்வதேச ரீதியிலே நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு விடயமாக, ஒரே ஒரு உச்ச பெறுவதாக அந்த சமஷ்டி தீர்விலே இணக்கம் கண்ட விடயம்தான் எங்களுக்கு சர்வதேச மட்டத்திலே இலங்கை அரசாங்கம் எழுதி கொண்ட ஒரு விடயத்தை தான் கண்டோம். சரி, அந்த சமஷ்டி தீர்வையும் அந்த முயற்சியையும் நாங்கள் அடைய முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் யாரோடு அடைய முடியவில்லை என்றால் ரணில் விக்ரமசிங்கவோடு அடைய முடியவில்லை. ஏன் அடைய முடியவில்லை என்றால் அதையும் பாலசிங்கம் தன்னுடைய, நான் நினைக்கிறேன், தன்னுடைய போரும் சமாதானமும் என்று வலு விளக்கமாக இருக்கிறார். அது அவ்வளவும் கனகச்சிதமாக இன்றும் பொழுது பாலசிங்கம் எழுதுகிறார். ஒருபுறம் அரசியல் அதிகார வறுமையிலே ரணிலுடைய அரசு, மறுபுறம் நெருக்குவாரங்களை கொடுக்கின்ற இராணுவம், மூன்றாவது புறம் அதிகாரங்களை விட்டுக் கொடுக்காமல் தன்னுடைய எதேச்சாதாரியத்தை செலுத்தியபடி ஜனாதிபதி சந்திரிகா. இந்த முப்பரிமாண சிக்கலுக்குள் சிக்குண்டு கிடந்த ரணிலால் எதையுமே செய்ய முடியவில்லை. இன்றும் அதே நிலை, அதே கனகச்சிதம். அன்றும் நாங்கள் ரணிலை மீட்க போனோம், இன்றும் நாங்கள் ரணிலை மீட்க போனோம். அதே நிலைமை. அதே ரணில் என்ன செய்தார் கடைசியாக? சர்வதேச வலைப்பின்னல் என்ற ஒன்றை பின்னி அந்த பின்னலுக்குள்ளே பிரபாகரனையும் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் சிக்க வைக்கின்ற முயற்சியை தான் விட்டார். நான் நினைக்கிறேன் இன்றும் கூட எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய நிலைமை அந்த நிலைமையைத்தான் நோக்கி நகரும். அன்று ஒரு பாலசிங்கம் இருந்தார். அந்த விடயங்களுக்குள் இருந்து விடுதலை புலிகளை நகர்த்துகின்ற ஒரு வழிகாட்டல் அவர்களிடம் இருந்தது. இன்று பாலசிங்கங்கள் இல்லை, எங்களிடம் சுதந்திரங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வழிகாட்டப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏறத்தாழ அன்றைய நிலைமைதான். அன்றும் ஜனாதிபதியோடு நேரடியாக முரண்பட்டு நிற்கின்ற பிரதமராக ரணில் இருந்தார். இன்றும் அதே போல பிரதமர் பதவிக்கு வரக்கூடிய ரணில் நேரடியாக வைரியாக, ஜனாதிபதியுடைய வைரியாக இருக்கின்ற நிலை. அன்று எவ்வாறு விடுதலை புலிகள் சந்திரிகாவோடு முரண்பட்டு கொண்டு ரணிலோடு பேச போனார்களோ அதே நிலையிலே தான் இன்று நாங்கள் முரண்படாவிட்டாலும், மைத்திரியோடு முரண்படாவிட்டாலும் மைத்திரியோடு முரண்பட்டு நிற்கின்ற ரணிலோடு பேசப் போகின்றோம். ஆனால் அன்று எங்களிடம் ஆயுத வலிமை இருந்தது, தனித்துவம் இருந்தது. நாங்கள் பேச போன பொழுது சம அந்தஸ்து வலிமையோடு பேச போனோம். மறந்துவிடாது. விடுதலை புலிகள் அன்று ரணில் அரசோடு பேச போன போது, உலக நாடுகளிலே பேச போன போது சம அந்தஸ்தோடு பேச போனார்கள். அந்த சம அந்தஸ்து மறுக்கப்பட்ட போதெல்லாம் விடுதலை புலிகள் அந்த பேச்சுவார்த்தை மேசை தூக்கி எறிந்தார்கள். இன்று நாங்கள் மூன்றாவது ஒரு தரப்பு போல ரெண்டு தரப்பையும் சமாளித்து, அரசு தரப்பையும் ஆட்சி தரப்பையும்
தரத்தை ஜனாதிபதி தரப்பையும் சமாளித்து பேசுகின்ற ஒரு நிலைமையை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அன்று இருந்த வலிமையிலே இல்லாத நாங்கள் இன்று எதையும் பெற்றுக்கொள்வோமா, பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் இருக்குமா என்ற நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அந்த பாலசிங்கம் போன்றவருடைய விஸ்டம், அவர்களுடைய வழிகாட்டல் இன்றைய தலைவர்களுக்கு வழிகாட்டும், அந்த ராஜதந்திரத்துக்கு உதவும் என்று நம்பி எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு என்னுடைய பாலசிங்கம் பற்றிய என்னுடைய சிந்தனைகளில் ஒரு சில வீதத்தையாவது உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தந்ததற்காக கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.